First see about vegetative reproduction பற்றி பார்க்கலாம். Okay, vegetative reproduction. This new plantlets are from vegetative part. Okay, the new plants are arising from vegetative part. So நம்ம செடின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளான்ட்ல பார்த்தா வெஜிடேட்டிவ் ஆர்கன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னு ரெண்டு இருக்குது. ஸோ வெஜிடேட்டிவ் ஆர்கன் அப்படின்றது வெஜிடேபிளாக பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் எ சொமேட்டிக் செல்ஸ். இது செல் டிவிஷன் நடக்கக்கூடியது, அதை தான் சொமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் வில் வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ்னு சொல்லக்கூடிய பட்ஸ் அந்த ஆர்கன்ஸில் தான் பிளான்ட் டெவலப் ஆக போகுது. ஸோ வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் எ பிளான்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது தஸ் வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ஆர் ரூட்டு, ஸ்டெம், லீஃப், பட். ஸோ தீஸ் ஆர் த ஆர்கன்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் பார்ட் இன் ஏ பிளான்ட். ஒரு பிளான்ட்டோட வெஜிடேட்டிவ் பார்ட்னு இதை தான் சொல்லுவோம். This is detached from the parent body and grows into independent. Okay, ஸோ இதெல்லாம் வந்து டிட்டாச் பண்ணி அதுலேருந்து எடுத்துட்டு இன்னொரு செடியாகவும் வளர முடியும் இண்டிபெண்ட்டாக. அதாவது தாய் செடியை டிபெண்ட் பண்ணாமல் தானே வளர்ந்தக்கூடிய க்ரோத் ஆகக்கூடிய இண்டிபெண்டல் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ in this case of vegetative reproduction, இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் மைட்டோட்டிக் டிவிஷன் நடக்கும் மியாசிஸ் செல்லில். ஓகே, மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்குது. தட் இஸ் நோ கேமெட்டிக் ஃபியூஷன், மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டிக் ஃபியூஷன் நடக்காது. ஒன்லி மைட்டோட்டிக் டிவிஷன் will be happening. So this vegetative reproduction takes place through. So இந்த vegetative reproduction ஒவ்வொன்றா நம்ம சொன்னோம் இல்லையா, வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் மூலமாக நடக்குது. ஸோ ஒன்றொன்னா நம்ம பார்க்க போகிறோம். லீவ்ஸ் ஒரு எக்ஸாம்பிள், பிரையோஃபில்லம் அப்படின்ற பிளான்ட்டில் ஸ்மால் பிளான்ட்ஸ் ஆர் grown at the leaf nodules. Okay, leaf nodulesல சின்ன சின்ன செடிகள் வளரும். So you can see this diagram. So in this diagram you are able to see about that a small plant is arising from the nodules. Okay, so leaf nodsல ஒரு புது செடிகள் வளர்றதை நீ பார்க்கலாம். that is in bryophyllum plant. Okay, next stem. So in strawberry example, strawberryல aerial weak stems touch the ground and give off adventitious roots and buds. ஓகேவா, ஸோ ஸ்ட்ராபெரியில் பார்க்கும்போது ஏரியல் வீக் ஸ்டெம்ஸ் வந்து இட் டச்சஸ் த கிரவுண்டு. அதாவது அந்த செடியோட ஸ்டெம்ஸ் வந்து என்ன பண்ணும், கீழோடு இருக்கும். கீழோடு இருக்கிறதால அது அப்படியே படுத்துக்கிற மாதிரி மண்ணில் படுத்துக்கும். அதுலேருந்து வேர்கள் உருவாகும். அதை தான் அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். So this is the diagrammatic representation of a stem. So you can see about that the stem will be, okay, the stem touches the ground. ஓகேவா, அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய மண்ணில் அந்த ஷூட், ஓகேவா, அந்த ஸ்டெம் டச் ஆகுது. அந்த டச் ஆகிற அந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு நியூ பிளான்ட் இதில் அரைஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ ரீப்ரொடக்ஷன் பை யூஸிங் ஸ்டெம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் root. In asparagus செடியிலையும் sweet potato tuberous root என்ன ஆகுது, tuberous roots used for vegetative propagation. ஸோ tuberous ரூட்டை வந்து ப்ராபகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ யூ கேன் சி லைக் ரூட்டில் asparagus sweet potato tuberous root. தட் இஸ் ஸ்வீட் பொட்டேட்டோவில் டியூப்ரஸ் ரூட்டுன்றது அந்த பொட்டேட்டோவை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சதுமே என்னாகும், அதுலேருந்து நமக்கு இன்னொரு செடி வளருது. தட் இஸ் கால்ட் அஸ் அ டியூப்ரஸ் ரூட் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு bulbils. So the flower bud modifies into globous bulb. ஓகே, ஃப்ளவரோட மொட்டு ஃப்ளவர் பட் வந்து மாடிஃபை ஆகிட்டு அதுலேருந்து வளரக்கூடிய இன்னொரு செடி. ஸோ அது வந்து என்னாகும், காஞ்சி கீழே விழும். கீழே விழுந்த பிறகு அதுலேருந்து இன்னொரு செடி புதுசாக வளரக்கூடியது. ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் அகவே அப்படின்ற பிளான்ட்லேருந்து நமக்கு அந்த மாதிரி கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதை வந்து நட்டு வைக்கும்போது திரும்ப அதுலேருந்து இன்னொரு ஆர்கானிசம் புதுசாக வளரும்போது அதை ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம். திஸ் இஸ் ஆல்வேஸ் ஹேப்பனிங் இன் ஃபிலமெண்டஸ் ஆல்கே. ஃபிலமெண்ட் அப்படின்றது கோடாக இருக்கக்கூடிய வகைகள். எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா.
ஸோ இப்படி அடுக்குகளாக இருக்கும், இப்படி கோடு கோடாக இருக்கக்கூடியது. ஸோ this is like a filamentous algae. So the breaking of the filament into many fragments, இந்த ஃபிலமெண்ட்டை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கின பிறகு அதுலேருந்து இன்னொரு ஆர்கானிசம் டெவலப் ஆகுது, நியூ ஆர்கானிசம் டெவலப் ஆகுது, நியூ ஃபிலமெண்ட் டெவலப் ஆகுது. ஸோ this is an example for Spirogyra. So you can see in this diagram, so nucleus, septum, spiral, chloroplast இருக்கு, அதை ரெண்டாக கட் பண்ணிட்டாங்க. again it will be developed into a new plant. ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்க முடியும், ஒரு பிளான்ட் நீட்டாக ஃபிலமெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே டிஎன்ஏ இருக்குது. ஸோ அந்த ஃபிலமெண்ட்டை கட் பண்ணிவிட்டு திரும்ப ரெண்டாக பிரித்த பிறகு அந்த ஃபிலமெண்ட்லேருந்து கட் பண்ண ஃபிலமெண்ட்லேருந்து நியூ ஸ்பைரோகைரியா திரும்ப ஃபிலமெண்டேஷன் நடக்கும், ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் திங். நெக்ஸ்ட் ஃபிஷன். ஸோ ஃபிஷன், the parent cell divides into two daughter cells and each develops into a new adult. So this is happening in amoeba. Amoeba ila pathina the plant cells என்ன ஆகுது, அப்படியே டிவைட் ஆகுது. You can see this diagram. ஸோ ஒரு முழுசா அமீபாவுக்கு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ இது வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஆகுது, இன்க்ளூடிங் நியூக்ளியஸ், ஓகேவா. சைட்டோபிளாசமில் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது சைட்டோபிளாசம். ஸோ அந்த சைட்டோபிளாசம் உள்ள நடுவில் பிளாக்காக காமிச்சு நடுவில் ஒரு பிங்க்கு காமிச்சிருக்காங்க இல்லையா, அது நியூக்ளியஸ், ஓகே. ஸோ அந்த நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம் ரெண்டுமே தனித்தனியாக பிரிஞ்சு அதுக்கப்புறம் நடுவில் டிட்டாச் ஆகிட்டு ரெண்டு டாட்டர் செல்லாக ஃபார்ம் ஆகுது. ஸோ தி டாட்டர் செல்ஸ் ஆர் லுக்கிங் லைக் more or less looking like the mother cell, ஓகேவா. ஸோ இதே மாதிரி பிரியறது அமீபா ஃபிஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பட்டிங் ப்ராசஸ். formation of daughter individual from a small projection bud, ஓகேவா. சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்தாலே போதும், அந்த ப்ரொஜெக்ஷன்லேருந்து புதுசாக ஒரு டாட்டர் இண்டிவிஜுவல் வரும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் பட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் த ஈஸ்ட் செல். Okay, next regeneration. The ability of the last body parts of an individual organism gives rise to an whole new organism. This is having a specialized mass of cell. ஸோ ஒரு பாடி பார்ட் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்லேருந்து ஹோல் பார்ட்டு, ஓகேவா, தட் வில் எல்லா பார்ட்டையும் விட்டுட்டு அதில் எந்த பார்ட் எடுத்து வச்சாலும் திரும்ப ரீஜெனரேட் ஆகக்கூடியது இந்த ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. தட் கண்டெய்னிங் எ ஸ்பெஷலைஸ்டு மாஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் த ஹைட்ரா, பிளானேரியா. ஸோ ஹைட்ரா அண்ட் பிளானேரியாவில் திஸ் இஸ் ஹேப்பனிங் லைக் திஸ் வே, ரீஜெனரேஷன்.